அரசு பள்ளிக்கு பூட்டு போட்ட கிராம மக்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கையில் குதிப்பாரா? பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கேள்விக்குறியாகி இருப்பதால் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு எதிராக கிராம மக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் கீரம்பாடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் உமாபதி. இவர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியை கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருகிறார். இதனால் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் இருண்டு போய் விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள். இவர்கள் நம்மிடம் பேசும்போது பொறுப்பு தலைமை ஆசிரியர் உமாபதி பள்ளிக்கு தாமதமாக வருவதாகவும் மாணவ மாணவிகளை அவருடைய சோத்து மூட்டையை தூக்கி வர சொல்லுவதும் கார் துடைக்க சொல்வதும் காரை தார்பாய் போட்டு மூட சொல்லுவதும் போன்ற அருவருக்கத்தக்க செயல்களில் வாடிக்கையாக ஈடுபட்டு வருகிறாராம் அந்த பிஞ்சு குழந்தைகளை படிக்க விடாமல். இது மட்டுமல்லாமல் பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பே வீட்டுக்கு ஓடிவிடுவாராம். மாணவர்களுக்கு பாடம் நடத்தாமல் செல்போனில் பல மணி நேரம் பேசிக்கொண்டே பொழுதை கழித்து வருகிறாராம். இந்த கொடுமைகளை அந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் நியூட்டன் கேப்ரியல் கோண புத்தி கொண்ட உமாபதியின் செயல்களை சுட்டிக்காட்டி தட்டி கேட்டதால் இருவருக்கும் குழாயடி சண்டை போல பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டே வருவதால் மாணவ மாணவிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களாம் என்கிறார்கள் பெற்றோர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா கீரம்பாடி ஊராட்சி கீரம்பாடி நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் நியூட்டன் கேப்ரியல், ஆங்கில வாத்தியார் உமாபதி, இவங்க இருவரையும் சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வர்றதில்ல, சரியாக பாடம் நடத்துறதில்ல அப்படின்ட்டு கிராம சபா மீட்டிங்கில் நாங்கள் கிராம சபாவில் எல்லாரும் பேரண்ட்ஸு, பெற்றோராட்சி கழக தலைவர், ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறோம். அந்த மனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மாவட்ட கல்வி அலுவலர் பார்க்குறோம். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வட்டார கல்வி அலுவலர் போய் ஆற்காடில் பார்க்குறோம். சரிங்க, நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இது வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பண்ணல. இடையில பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 month பேக் வந்து அவர் இடைநிலை ஆசிரியர் நியூட்டன் கேப்ரியலை மட்டும் மாற்றிட்டாங்க. ஆனால் ஆங்கில பட்டதாரி உமாபதியை மாற்றலை. எங்களுக்கு தேவை 2 வாத்தியாருமே தேவையில்லை. இவங்க 2 வாத்தியாருமே மாற்றணும். ஒருத்தரை மாற்றிட்டு ஒருத்தர் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கும் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இல்லை. அதனால அவரையும் மாற்றிடணும். 2 பேரையுமே மாற்றிட்டு எங்களுக்கு 2 பேருக்கு 2 புது வாத்தியார் கொடுக்கணும். அதான் சார் நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை தவிர பொறுப்பு தலைமை ஆசிரியர் உமாபதிக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு KK நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் நெருங்கிய நண்பரா. இவர் 30 வெட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறாராம். இவர் மீது பல்வேறு பாலியல் புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறதா. இவருக்கு வட்டார கல்வி அலுவலர் ராஜா சாதி ரீதியாக நெருக்கமானவர் என்பதால் இவர் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாராம். இது மட்டுமல்லாமல் ஸ்ரீதர் நண்பர் உமாபதி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கொடுப்பதை கொடுத்து பார்த்து கொள்கிறாராம். இதனால் வட்டார கல்வி அலுவலர் ராஜாவின் ஆதரவோடு ஆட்டம் போட்டு வருகிறார்களா. இதில் ஆங்கில ஆசிரியர் ஸ்ரீதர் 2007, 2010 ஆண்டுகளில் BA, B.Ed ஆகிய 2 பட்டங்களையும் துறை அனுமதி இல்லாமல் பெற்றது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறதா. இதேபோல் உமாபதியும் இந்தி பட்டம் பெற்றவரா. ஆனால் இவர் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்.
இவருக்கு பணி வழங்கியதில் விதிமீறல் இருப்பதாக கல்வித்துறை வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறதா? இந்த இரண்டு அயோக்கியர்களும் கல்வித்துறையை ஏமாற்றி வருவதுதான் உச்சக்கட்டம் என்கிறார்கள். இவர்கள் மீது துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்கள் செய்யும் அட்டூழியங்களுக்கெல்லாம் உடந்தையாக செயல்பட்டு கொண்டு இவர்களிடம் பெருந்தொகையை வாங்கிக் கொண்டு நியூட்டன் கேப்ரியல் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ராஜா. இதனால் வெகுண்டு எழுந்த மக்கள் உமாபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் பள்ளியை திறக்க விட மாட்டோம் என்கிறார்கள் காட்டமாக. மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வி கொடுக்காமல் அரசையும் கல்வித்துறையையும் ஏமாற்றி வரும் இந்த 3 கயவர்கள் மீதும் கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதுதான் அந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. சாட்டையை சுழற்றுவாரா அமைச்சர்? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.